கோவையில் சர்வதேச கராத்தே போட்டியை தொடங்கி வைத்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. கராத்தே மாஸ்டர் டோனி பொன்னையாவுக்கு சர்வதேச கலை பேராசான் விருதை வழங்கி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பாராட்டு. ஹன்சி டத்தோ டாக்டர் டோனி பொன்னையா அவர்கள் மலேசியாவில் தலை சிறந்த கராத்தே முன்னோடிகளில் ஒருவராவார். முன்னாள் மலேசிய தேசிய கராத்தே. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை துவங்கவுள்ள நிலையில் டெல்லி நாடாளுமன்ற இணைப்பு வளாகத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். கூட்டத்தொடரை அமைதியாகவும் சுமூகமாகவும் நடத்துவது குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் விவாதிக்கப்பட்டது. 72வது தேசிய திரைப்பட விருதுகளை அறிவித்தது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளில் கேப்டன் மில்லர், அமரன், மகாராஜா, மெய்யழகன் உள்ளிட்ட தமிழ் படங்களுக்கு தேசிய விருது அறிவிப்பு. தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ள தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. தமிழ் திரையுலகம் 10 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளதை பெருமைக்குரியதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விஜய், வருங்காலங்களில் தமிழ் திரையுலகம் மேலும் பல விருதுகளை பெற்றிட வாழ்த்துவதாக அறிக்கை. 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியனான ஸ்பெயின் அணியுடன் 3 முறை உலக சாம்பியனான அர்ஜென்டினா அணி பலப்பரீட்சை. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி ஸ்டேடியத்தில் இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் போட்டியை காண உலகெங்கும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆர்வம். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கோப்பையை வெல்லும் அணிக்கு 490 கோடி ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் தங்கப் பதக்கத்துடன் பிரத்யேக சாம்பியன்ஷிப் மோதிரமும் வழங்கப்படும் என ஃபிஃபா அறிவிப்பு. 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 327 கோடி ரூபாயும் 3ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 288 கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்பட உள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி இன்று நள்ளிரவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு கேரளாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன் அறிவிப்பு. பொதுத் தேர்வுகள் மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு பணியின் முதற்கட்டமாக ஆன்லைன் வாயிலாக நமக்கு நாமே சுய விவரங்களை பதிவு செய்வதில் மக்கள் மும்முரம். சென்னையில் ஒரே நாளில் 16,922 குடும்பத்தினர் சுய விவரங்களை பதிவேற்றியுள்ளதாக தகவல். சுய கணக்கெடுப்பு இணையதளத்தில் பொதுமக்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் உண்மையான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்கலாம் என்றும் அனைத்து தகவல்களும் சட்டப்படி முழுமையான ரகசியத்துடன் பாதுகாக்கப்படும் என அறிவிப்பு. இணையத்தில் பதிவிட்ட பின் கிடைக்கும் 11 இலக்க பதிவு எண்ணை இல்லம் தேடி வரும் கணக்கெடுப்பாளரிடம் மட்டும் மக்கள் சமர்ப்பித்தால் போதுமானது என்றும் அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் காவல் நிலையம் அருகே கும்பல் ஒன்று இளைஞரின் கண்ணில் மிளகாய் தூள் தூவி ஓட விரட்டி வெட்டி கொல்ல முயன்ற கொடூரம். இரத்த வெள்ளத்தில் சரிந்த தமிழரசன் என்பவர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை வெட்டிய நபர்களை தேடி வரும் காவல்துறை. சென்னை ஜாம்பஜார் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட கும்பலிடம் இருந்து 15 கிலோ கஞ்சா மற்றும் 6 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பிரபல கஞ்சா வியாபாரி துஷார் உசேனுக்கு போலீசார் வலைவீச்சு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போலீசார் வாகன சோதனையில் வெளிமாநில சாராய பாட்டில்களை கடத்தி வந்த 3 கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 450 சாராய பாட்டில்களை பறிமுதல் செய்து போலீசார் அதிரடி.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே நாட்டு வெடிகுண்டு தயாரித்ததற்காக பிடிக்கச் சென்ற போது போலீசை வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்ற ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ரவுடி கருப்பு என்ற தமிழ் அழகுவை மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் தப்பியோடிய அவனது நண்பன் ஆகாஷையும் கைது செய்து அதிரடி. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளியை பிடிக்கச் சென்ற சென்னை தனிப்படை உதவி ஆய்வாளருக்கு அரிவாள் வெட்டு. தாக்குதலுக்கு ஆளான உதவி ஆய்வாளர் வெங்கடேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தப்பியோடிய ரவுடி மற்றும் அவரது கூட்டாளிகளை தீவிரமாக தேடி வரும் காவல்துறை. பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மோசடி தொடர்பாக சார்பதிவாளர் நிலத்தை வாங்கியவர் வீடுகளில் சோதனை. 5 மணி நேரம் நீடித்த சிபிசிஐடி சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 17 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்த நிலையில் அவரை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. கர்ப்பமான சிறுமி வீட்டிற்கு தெரியாமல் கடந்த 10 மாதங்களாக வெளியூரில் தங்கியிருந்த நிலையில் பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு சென்றபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அம்பலம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு செல்போனில் பாலியல் தொந்தரவு கொடுத்த தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது. பாதிக்கப்பட்ட சிறுமி சிங்கப்பன் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை. சென்னையில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட 5 டன் குட்கா பொருட்கள் கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்கில் அழிப்பு. மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் முன்னிலையில் குழி தோண்டி புதைத்து அழிக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையத்தில் உள்ள மளிகை கடைக்குள் தலைக்கவசம் அணிந்தவாறு நுழைந்த இருவர் 1 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றதால் பரபரப்பு. இரவு நேரத்தில் காவல்துறையினர் முறையான ரோந்து பணியில் ஈடுபடாததன் காரணமாகவே கொள்ளைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சாலையோர பூக்கடைக்குள் திருட முயன்ற போதை ஆசாமி எதுவும் கிடைக்காததால் இரும்பு இருக்கைகளை தூக்கிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியீடு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதால் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். தமிழக அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வக பயிற்றுநர்களுக்கு 40,000 ரூபாய் ஊதியத்தில் பணி நியமனம் என அறிவித்துவிட்டு மாதம் 9,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் தருவதாக தமிழ்நாடு டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் குற்றச்சாட்டு. ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆகியும் இதுவரை தங்களுக்கு ஜூன் மாத ஊதியமே கிடைக்கவில்லை என்றும் கண்ணீர் மல்க வேதனை. 2 மாதங்களுக்கும் ஊதியம் வேணும், ஊதிய உயர்வு வேண்டும், பணி பாதுகாப்பு வேண்டும். இதுவரைக்கும் தனியார் நிறுவனத்தின் மூலியமா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு இப்ப அரசின் பார்வையில இதனை பரிசீலனை செஞ்சு தயவு செஞ்சு விஜயண்ணா அவர்கள் எங்களுக்காக வேண்டி கேட்கிறோம். ஏன்னா எங்களோட வாழ்வாதாரம் அந்த அளவுக்கு கவலைக்கிடங்கத்துல இருக்கு. அங்க இருந்து இங்க வரக்கூடிய அளவுக்கு கூட எங்களோட ஒரு 1000 ரூபாய் அமௌண்ட் ரெடி பண்ணி கூட எங்களால வர முடியல. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப இதா இருக்கும். குடும்ப வாழ்வாதாரத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். மே மாசம் சம்பளம் கிடையாது, ஜூன் மாச சம்பளமும் ஜூலை மாசம் 21ஆம் தேதிக்கு மேல நாங்க போடுவோம் இப்ப அவசர அவசரமா சொல்றாங்க. ஆனா கிடைக்கக்கூடிய தேதிகள் 27 தேதிக்கு மேலதான் அமையும். தமிழகத்தில் பாம்பு கடியால் கடந்த 6 மாதங்களில் 7,297 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் உயிரிழப்பு. திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் மற்றும் புதர்மண்டி கிடக்கும் பகுதிகளில் அதிக அளவில் பாம்பு கடி சம்பவங்கள் நடப்பதாகவும் தகவல். தமிழகத்தில் வெயில் சுட்டரித்து வருவதால் வீடுகளில் குளிரூட்டி சாதனங்களின் பயன்பாடு அதிகரிப்பு. கடந்த 2 நாட்களில் மின்சார அளவு 47 கோடியே 54 லட்சம் யூனிட்டுகளை கடந்து புதிய சாதனை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வளர்பிறை சஷ்டி மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். அதிகாலை முதலே பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எருமாபாளையம் அருகே கஞ்சா போதையில் தொடர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு டயர் கழன்றும் தீப்பொறி பறக்க காரை இயக்கியதால் பரபரப்பு. காரை இருசக்கர வாகனங்களில் விரட்டிச் சென்று சேலம்
எஸ் நாட்டாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தீபகுரு, திருமுருகன் ஆகியோரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஒரு கார் அடிச்சுட்டு எங்களை எல்லாத்தையும் தூக்கிருப்போம். இங்க பாருங்க, டயர் போக எப்படி அடிச்சுட்டு போறான் பாருங்க. பாருங்க பாருங்க. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் கேரளா மற்றும் மங்களூருக்கு நாளை முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கம். வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து மங்களூருக்கும், கொல்லத்திற்கும், தாம்பரத்தில் இருந்து திருவனந்தபுரத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை எழும்பூரில் மதுபோதையில் காரை ஓட்டிச் சென்று நடைபாதையில் தூங்கியவர்கள் மீது ஏற்றியதில் 12 வயது சிறுவன் பலியான வழக்கில் தொழிலதிபர் சாஜி புருஷோத்தமனுக்கு மீண்டும் பிடிவாரண்ட். காணொலி மூலம் ஆஜராக கோரிய மனுவை ஏற்க மறுத்த சென்னை அமர்வு நீதிமன்றம் சாஜி புருஷோத்தமனை கைது செய்து ஆஜர்படுத்தும் வகையில் பிடிவாரண்ட் பிறப்பித்து விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. விபத்து வழக்கில் உதவுவதாக கூறி இளம்பெண்ணை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த புகாரில் புதுச்சேரி உதவி ஆய்வாளருக்கு எதிராக முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GK இளந்திரையன் உத்தரவு பிறப்பிப்பு. சென்னை காசிமேட்டில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் வார விடுமுறையை ஒட்டி அதிகாலை முதலே மீன் வாங்க குவிந்த மீன் பிரியர்கள். வஞ்சிரம் 900 ரூபாய்க்கும் சங்கரா 600 ரூபாய்க்கும் விற்கப்பட்ட நிலையில் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கிச் சென்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதால் அவர்களின் விவரங்களை EMIS வலைதளத்தில் பதிவேற்ற உத்தரவு. ஆதார் வங்கிக் கணக்கு போன்ற விவரங்களை தலைமை ஆசிரியர்கள் கட்டாயம் சரிபார்த்து உள்ளீடு செய்ய வேண்டும் எனவும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநர் சுற்றறிக்கை. சென்னை வடபழனியில் உள்ள திரை இசை கலைஞர் அரங்கத்தில் விறுவிறுப்புடன் நடைபெற்ற தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல். மொத்தமுள்ள 692 உறுப்பினர்களில் 483 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் இயக்குனர் சேரன் மற்றும் இயக்குனர் VC குகநாதன் ஆகியோர் தலைமையிலான அணிகளுக்கிடையே பிரதான போட்டி. கர்நாடகாவில் வங்கி மேலாளர் ஒருவர் தனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியரை கூடுதல் வேலை வாங்க மாலை 6 மணிக்கு மேல் அலுவலகத்திற்குள் வைத்து பூட்டிச் சென்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாக இந்நிலையில் வங்கி மேலாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. क्यों लगे सर लोग? रीजन सर. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனத்திற்காக வரும் மாற்றுத்திறனாளி பக்தர்களை கோவில் நிர்வாகம் அலைக்கழிப்பதாக எழும் குற்றச்சாட்டு. தனி நேர்வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்ய அர்ச்சகர்கள் 500 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சாதாரண ஓட்டு வீட்டில் வசிக்கும் குடும்பத்திற்கு 5700 ரூபாய்க்கு மேல் மின்கட்டணம் வந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி. இதுவரை 1250 இருந்த மின்கட்டணம் எப்படி உயர்ந்தது என குடும்பத்தினர் வேதனை. கர்நாடக அணைகளில் இருந்து போதிய தண்ணீர் திறக்கப்படாததால் ஒகேனக்கல் காவிரி ஆறு முற்றிலும் வறண்டு போனதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகள் தண்ணீர் இன்றி வெறும் பாறைகளாக காட்சியளிப்பதால் பரிசல் ஓட்டிகள், வியாபாரிகள் என 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக புறப்பட்டு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது பயணத்தின் முதல் கட்டமாக நாளை மால்டோவா நாட்டிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் அவர் வடக்கு மாசிடோனியாவிற்கும், ஜூலை 23 முதல் 25ஆம் தேதி வரை ருமேனியா நாட்டிற்கும் செல்கிறார்.
பெரு நிறுவனங்களில் விலை உயர்ந்த பொருட்களுக்கு மாற்றாக முகப்பரு எண்ணெய் சருமத்திற்காக சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் ஜெல்லை மிக குறைந்த விலையில் அறிமுகம் செய்தது மத்திய அரசு. PMBJP திட்டத்தின் கீழ் வெறும் ₹46.88 ஜான் ஔஷாதி இணையதளம் மற்றும் கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ளது. குடும்ப தகராறில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் நாடு முழுவதும் 554 ஆண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹரியானாவை சேர்ந்த தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் நாளொன்றுக்கு சராசரியாக 2 கணவர்கள் படுகொலை செய்யப்படும் நிலையில் இதில் பெரும்பான்மையாக மனைவியின் கள்ளக்காதலை கண்டித்ததே காரணம் என்பது அம்பலம். கேரளத்தின் விழுஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் ஆகஸ்ட் 18 முதல் முழுமையான சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி சேவை தொடக்கம். நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவையால் சரக்கு கையாளல் செலவு மற்றும் நேரம் குறைந்து முதலீடு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் அப்புறப்படுத்தப்பட்டதை அடுத்து கரப்பான் பூச்சி கட்சி தலைவர் தொடர் உண்ணாவிரதம். நீட் தேர்வு முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நாடாளுமன்றம் நோக்கி திட்டமிட்டபடி நாளை பேரணி நடக்கும் என அபிஜித் உறுதி. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் புதுப்பிக்கப்பட்ட வார சந்தை திறக்கப்படாததை கண்டித்து வியாபாரிகள் சாலையில் காய்கறிகளை கொட்டி சாலை மறியல் போராட்டம். அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகளின் வருகை தாமதமானதால் வியாபாரிகளை சந்தையை திறந்து உள்ளே நுழைந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 994 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளதால் கிடப்பில் போடப்பட்டுள்ள 2 அடி நீர்மட்டம் உயர்த்தும் திட்டத்தை உடனே செயல்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. எதிர்கால மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க நீர்த்தேக்கத்தின் உயரத்தை 35 அடியில் இருந்த 37 அடியாக உயர்த்த அரசுக்கு வலியுறுத்தல். மேற்காசிய நாடுகளில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் பொதுமக்கள் அவதி. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டு வீடுகளுக்கான சிலிண்டர் முன்பதிவு காலக்கெடுவும் தொடர்ந்து நீட்டிப்பு. ரயில் பயணிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள படுக்கை வசதி கொண்ட அதிநவீன வந்தே பாரத் ரயில்களின் உற்பத்தி பணிகள் மேலும் காலதாமதமாகும் என்று தகவல். ரயில்களுக்கான வடிவமைப்பு ஒப்புதலை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சர்வதேச சிக்கல்களே இந்த தாமதத்திற்கு முதன்மை காரணம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரயிலில் பயணிப்பவர்களை 2ஆம் வகுப்பு பயணியர் என குறிப்பிடும் விளக்கத்தை ரயில்வே துறை கைவிட வேண்டுமென உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ரயிலில் தவறிழந்து இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 2ஆம் வகுப்பு பயணி என்ற சொல்லாடல் மனித மாண்பை குறைப்பதுடன் சட்டம் வழங்கிய சமத்துவ விழுமியங்களுக்கு எதிராக இருப்பதாகவும் கருத்து. தர்மபுரி ஆட்டு சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. ஆடி மாத கோயில் கொடை விழாக்களை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அதிகரிப்பால் கால்நடை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் வடகடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மன்னார் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை. சிப் பற்றாக்குறை காரணமாக ஆப்பிள் நிறுவனம் ஜப்பானில் தனது போன்களின் விலையை 11.3% அளவுக்கு உயர்த்தியது. விரைவில் மற்ற நாடுகளிலும் விலை உயர்வு அமலுக்கு வரும் என எதிர்பார்ப்பு. நெருப்பு மின்சாரத்தை விடவும் மனிதகுலம் இதுவரை உருவாக்கியவற்றிலேயே மிக முக்கிய கண்டுபிடிப்பு AI தொழில்நுட்பம்தான். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூகுள் CEO சுந்தர் பிச்சை கருத்து. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழப்பு. இதற்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா சரமாரி தாக்குதல் நடத்தி வருவதால் போர் பதற்றம் மேலும் அதிகரிப்பு. அமைதி ஒப்பந்தத்தை மதிக்காமல் தொடர்ந்து அத்துமீறி வரும் அமெரிக்காவுக்கு ஈரான் மறக்க முடியாத பாடங்களை புகட்டும் என ஈரானின் உச்சத் தலைவர் முஸ்தபா கமேனி கடும் எச்சரிக்கை. அடக்குமுறை, மேலாதிக்க மனப்பான்மை, காட்டுமிராண்டித்தனம் ஆகியவை அமெரிக்க கொள்கையின் பிரிக்க முடியாத அங்கங்கள் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணம் ஆகியுள்ளதாகவும் விமர்சனம்.
ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரர்கள் பட்டியலில் மெஸ்ஸியை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்தார் பிரான்ஸ் வீரர் எம்பாப்பே. எம்பாப்பே 22 கோல்களுடன் முதலிடத்திலும், மெஸ்ஸி 21 கோலுடன் இரண்டாம் இடத்திலும், க்ளோஸ் 16 கோல்களுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர். டோக்கியோவில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் ஜப்பானின் யமாகுச்சியை 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி PV சிந்து அசத்தல். மேற்கு இந்திய தீவுகளை சேர்ந்த உலக கிரிக்கெட் ஜாம்பவான் கேரி சோபர்ஸ் மறைவால் கிரிக்கெட் வீரர்கள், ரசிகர்கள் பெரும் சோகம். கவாஸ்கர், கபில் தேவ், சச்சின், கோலி என ஏராளமான பிரபல கிரிக்கெட் சாதனையாளர்கள் இரங்கல் தெரிவிப்பு. சீதையாக நடிப்பது தனக்கு கிடைத்த பாக்கியம் என டெல்லியில் நடந்த ராமாயணம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகை சாய் பல்லவி, சீதையின் குணநலன், பண்புகளை திரையில் இயல்பாக வெளிப்படுத்த தியானித்து நடித்ததாக நெகிழ்ச்சி. ரன்பீர் கபூர் ராமராகவும், யாஷ் ராவணனாகவும், சன்னி தியோல் அனுமனாகவும் நடித்துள்ள இப்படத்தின் முதல் பாகம் வரும் தீபாவளியில் வெளியாகும் என அறிவிப்பு. லண்டனில் நடைபெற்ற இயக்குநர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய தி ஒடிசி திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகை ஜென்டியா வெள்ளை நிற ஜாக்மஸ் உடையுடன் 3000 ஆண்டுகள் பழமையான ஈரானிய ஆபரணம் அணிந்து வந்ததாக சர்ச்சை. இதுகுறித்த புகைப்படங்கள் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் நிலையில் ஆதரவாகவும் எதிராகவும் எழும் விமர்சனங்களால் பரபரப்பு.